அப்போ பண்ணும்போது அவர் முதலமைச்சருக்கு தாக்கல் கொடுப்பார். இந்த மாதிரி இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப கவர்னர் சொன்னார்ல, பொன்முடியை நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் உறுத்தல் கொடுத்தப்பறம் அவர் பண்ணாரா இல்லையா? அப்படித்தான் அதை பார்க்க முடியாது. அது மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் ஒரு உறுத்தல் கொடுக்க முடியாது. இப்ப இந்த வழக்குல கொடுத்தாங்க இல்லையா கவர்னர், குடியரசுத் தலைவர்னா அவர் தான் வாரண்ட் பிறப்பிக்கிறார். இந்த அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறார். அவர் மேல நம்பரே பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் கவர்னர் மேலேயே நம்பர் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்க சீஃப் செக்ரட்டரி மேலேயே முன்னாடி நம்பர் பண்ணாம இருந்தாங்க. ஹோம் செக்ரட்டரியும் நிப்பாட்டிடுவாங்க. இப்போ இதெல்லாம் கோர்ட்ல இருக்க நடவடிக்கைகள். அதை தெரியாம இப்போ என்ன சொல்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இங்க பிராக்டிஸ் பண்ணா திமுக காரர் தான் நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜி வரைக்கும் ஆகலாங்க. எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்க சும்மா சாதாரணமா அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிராக்டிஸ் தான் ஹைகோர்ட் ப்ராசிக்யூட்டரா கூட போகலாம். புரியுதா? கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்ணவங்கள அட்வொகேட் ஜெனரலா போடுவாங்க. இவங்க நல்லது கெட்டது வெளுப்பு கருப்பே தெரியாதுங்க. சிவில் சைடில் பிராக்டிஸ் பண்ணி ரிட் சைடில் பிராக்டிஸ் பண்ணவங்கள தான் அட்வொகேட் ஜெனரலா போடுவாங்க. கிரிமினல் சைடில் பிராக்டிஸ் பண்ணவங்க ஸ்டேட் ப்ராசிக்யூட்டரா போடுவாங்க. இங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் செஷன்ஸ் கோர்ட்லையும் பிராக்டிஸ் பண்ணவங்க ஹைகோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பல தடவை போட்டிருக்காங்க திமுக.